ஐயா வணக்கங்க. நான் தான் பிரையன் ட்ரசி. ஈட் தட் ஃப்ராக், காலை எழுந்தவுடன் தவளை அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேங்க. இதை நீங்க படிச்சு பார்த்துட்டு இதை தமிழ் மக்கள் கிட்ட ப்ரொமோட் பண்ற வகையில ஒரு திருக்குறள் எழுதிட்டாங்க ஐயா. ஈட் தட் ஃப்ராக். என்னப்பா இது நான்வெஜ் சமையல் புத்தகமா? இல்லைங்க ஐயா. இன்னைக்கு நிறைய பேர் முக்கியமான வேலைகளை அப்புறமா செய்யலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. அந்த மாதிரி வேலைகளை தள்ளி போடாமல் செய்வது எப்படின்னு ஒரு 21 டெக்னிக்கை இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கேன். அப்படியா? கொடு பாப்போம். படிச்சிட்டேன். நல்ல புத்தகம். நான் சொல்ற திருக்குறளை எழுதிக்கொள். கடின பணியை முதலில் செய்வோன், எளிதாக வெல்வான் எஞ்சிய பணி. ஆகா, அருமையான திருக்குறள். என்னுடைய புத்தகத்துக்காக எழுதின திருக்குறளா இது? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு என்னங்க அர்த்தம்? இரு, நான் உனக்கு இங்கிலீஷ்லயே சொல்றேன். One who swallows the difficult task first will easily conquer the remaining task. அதாவது நீ இந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்கிற? டெய்லி ஒவ்வொரு நாளும் எது கஷ்டமான வேலையோ அந்த வேலைய முதல்ல பாருங்க. அந்த தவளைய முதல்ல சாப்பிட்டோம் அப்படின்னா மிச்ச வேலைகள் எல்லாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லவர். அதே மாதிரி டெய்லி டாஸ்க்னு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில ஒரு வேலை, முக்கியமான வேலை நமக்கே தெரியும், ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றதால அதை பண்ணாமலே இருப்போம். ஆனா அந்த மாதிரி வேலைகளை தான் முதல்ல பண்ணணும். உதாரணத்துக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணாதான் நிறைய சம்பாதிக்க முடியும், நல்ல வேலைக்கு போக முடியும்னு தெரியும், ஆனா அதை பண்ண மாட்டோம். அப்போ அந்த தவளைய முதல்ல சாப்பிடணும். வண்டி ஓட்ட கத்துக்கிறது, கார் ஓட்ட கத்துக்கிறதுன்றது முக்கியமான ஸ்கில். ஆனா வண்டி கார்லாம் ஓட்ட பயமா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கத்துக்காமலே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி அதை ஓட்ட கத்துக்கணும். அது முக்கியமான ஸ்கில். இந்த மாதிரி நம்ம லைஃப்லயும் சரி, டெய்லி டாஸ்க்லயும் சரி, எது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வேலையை முதல்ல பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி வேலைகளை ஈஸியா பண்ணிடலாம். இதெல்லாம் தானே இந்த புத்தகத்துல எழுதியிருக்க. இதைத்தான் நான் வெறும் 7 வார்த்தையில சொல்லியிருக்கேன். கடின பணியை முதலில் செய்வோன், எளிதாக வெல்வான் எஞ்சிய பணி.